ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்டடி சர்க்கிள். ப்ரீவியஸ் இயர் நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 + 2 + 3 + k ஈக்குவல் டு 325 எனில் 1³ + 2³ + 3³ + k³ மதிப்பு காண்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது ஃபுல்லாக 1 2 3 அதோட மதிப்பு வந்து 325. இப்போ க்யூபோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n² = 325 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின், ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜா பூ செடிகளும், ரெண்டாவது வரிசையில் 21ஆம், மூணாவது வரிசையில் 19ஆம், கடைசி வரிசையில் 5 பூச்செடிகளும் உள்ளன எனில் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து 23 ரோஜா செடி இருக்குது, ரெண்டாவது செடியில் வந்து 21 இருக்குது, மூணாவது வரிசையில் 19 ரோஜா செடி இருக்குது. அதே அப்படியே வந்தாக்க 5 பூச்செடி எத்தனாவது வரிசையில் அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி வச்சு போடலான்னா, இப்போ ஃபார்மில் வச்சு போடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 23 எப்படி குறைஞ்சிட்டு போகுது, 2 2 குறைஞ்சிட்டு போதா, 23 21 19 அடுத்து 17 15 சொல்லி குறைஞ்சிட்டு போகுமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 23ன்றது ஏன்னு சொல்லி வச்சுக்கலாமா? இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 21 - 23 எவ்வளோ வரும், -4. இப்போ டோட்டல் நம்மளுக்கு என்ன தெரியும், n என்ன தெரியணும், 5 தான் என்னன்னு தெரியும் நமக்கு. இப்போ வச்சு போடலாமா? L = A + n - 1 × D. இது வந்துட்டு இதுதான் நமக்கு தெரியாது என்னது, 5. A வந்து 23 + n தான் நமக்கு தெரியாது, -1. D எவ்வளோ, -4. சரி, 21 - 23 -2. இது போட்டால் என்ன வரும், 23. இது எடுத்து உள்ளே பெருக்கிக்கலாம் அப்படியே. என்ன வரும், -2n + 2ன்னு சொல்லி வருமா? இப்போ 5 = இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும், 25 - 2n. இப்போ இந்த 25 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா -2n அப்படியே இருக்குமா? இன்னும் ஆன்சர் 23 20 = -2n வருமா? இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ இது அடிக்கலாமா? 2 20. அப்போ n = எவ்வளோ, 10. ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின், எக்ஸின் மதிப்பு காண்க. 3x + 2 = 3x + 216. இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 3x + 2 இந்த 3x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸாக வருமா? = 216. இப்போ நம்ம ஆப்ஷன் மெத்தட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் ஏ 3ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? எக்ஸ்க்கெல்லாம் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x + 2 - 3x = 216. சரி, 3 + 2. இப்போ 2 கூட்டினா எவ்வளோ வரும், 3 + 2 5 வரும், -3/3 6 இல்லை 3 = 216. இப்போ 3/5 என்ன வரும், 243. 3/3 என்ன வரும், 27 = 216. இப்போ 243லேருந்து 27% எவ்வளோ வரும், 216 = 200. ரெண்டு பக்கமும் சமம் வந்துடுச்சா? அப்போ ஆப்ஷன் ஏ 3. செகண்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க. என்ன சொல்லுறாங்க, அவங்க நம்பரை மட்டும் ஏறு வரிசையில் எழுத சொல்ல கொடுத்துனுக்கிற இலக்கங்கள் இந்த 1 10 100ன்னு இருக்கு இல்லையா, அந்த இலக்கங்களையும் ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி எழுதுனா என்ன வரும், ஃபஸ்ட்டு இயர் இது வருமா, 923. அடுத்தது இது வருமா, 435. நெக்ஸ்ட் வந்து 574 876. இந்த இலக்கத்தில் தான் சிறிய எண் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி 923. நெக்ஸ்ட் கொஸ்டின், பியின் 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று. பியின் 2 மடங்குனா பி, இதோட 2 மடங்குனா என்ன வரும், 2pன்னு வருமா?
இப்போ 5 குறைவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ -5 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 பேர் கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 பேர் கணிதமும் இயற்பியலும், 26 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும், 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களையும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். இப்போ சொல்லிட்டாங்களா, ஒரு யூனிவர்சிட்டியில் 64 பேர் மேக்ஸ் படிக்கிறாங்க, 94 பேர் கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, 58 பேர் இயற்பியல் படிக்கிறாங்களா. இப்போ தமிழும் இயற்பியலும் 28 பேர், 26 பேர் மேக்ஸும் கணிப்பொறியில் அப்படி படிச்சுட்டு 14 பேர் வந்து 3 பாடத்தை சேர்த்து படிக்கிறாங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு பாடத்தை மட்டும் படித்தவங்க எத்தனை பேர் சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா, ஒரு பாடத்தை மட்டும் படித்தவங்க சொல்லி கேட்குறதுனால நம்ம 64, 94, 58 கூட்டி 216 போட்டக்கூடாது, அது தப்பு. இந்த கொஸ்டின் எப்படி போடலான்னா, இந்த டயக்ராம் வச்சு போடலாமா. இது வந்து மேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது வந்து கம்ப்யூட்ரு, இது வந்து ஃபிசிக்ஸு. இப்போ மேக்ஸ் வந்து எத்தனை பேர் சொல்லுங்கிறாங்க, 64 பேர், கம்ப்யூட்ரு 94 பேர், ஃபிசிக்ஸ் வந்து 58 பேரா. இப்போ 3 பாடத்தை சேர்த்து படிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கிறாங்க, 14 பேர். இப்போ தனித்தனியாக படித்த பாடம் எத்தனை பேர்னு சொல்லி தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ இதில் எழுதிக்கலாமா, மேக்ஸும் கம்ப்யூட்டர் படித்தவங்க எத்தனை பேர், மேக்ஸும் கம்ப்யூட்டரும் படித்தவங்க எத்தனை பேருங்க, 26 பேர். அதே கம்ப்யூட்டரும் ஃபிசிக்ஸும் படித்தவங்க எத்தனை பேர், 22 பேர். மறுபடியும் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் படித்தவங்க எத்தனை பேர், 28 பேர். இப்போ டோட்டல் வந்து 3 பாடத்தை படிக்கிறவங்க 14 பேர்னு சொல்லிட்டாங்களா. இப்போ 14லேருந்து இந்த 26 - 14, 22 - 14, 28 - 14 அப்படி கழிக்கலாமா. இப்போ அப்படி கழிச்சா 26லேருந்து 14 போச்சுன்னா எவ்வளோ வரும், 12. இங்கே 12 12. 22லேருந்து 14 போச்சுன்னா எவ்வளோ, 8. அது 28லேருந்து 14 போச்சுன்னா எவ்வளோ, 14. இங்கே எத்தனை பேர், 64, 94, 58. இப்போ இதை வச்சு போடலாமா. இங்கே எத்தனை பேர், 12, 8, 14. இப்போ நம்ம ஒரு பாடத்தை மட்டும் படித்தவங்க எத்தனை பேர்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு பாடத்தை மட்டும் படித்தவங்கன்னா இவங்க 3 பேருமே ஒரு பாடத்தை மட்டும் தான் படிச்சுன்னுக்குறாங்க. அப்போ இந்த 3ஐயும் 64 கூட கூட்டி கழிச்சிக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் 94 கூட கழிச்சிக்கலாம். இந்த 3ஐயும் 58 கூட கழிச்சு என்ன வரும்னா 64 மைனஸ் இந்த டயக்ராம்னா இது மட்டும்தான் வரும், 14, 14, 12. 14 மைனஸ் 14 மைனஸ் 12, 64. இது 3 கூட்டினா எவ்வளோ வரும், 40. 24. இப்போ நெக்ஸ்ட்டு 94. இப்போ 94னா இது மட்டும் வருமா. இப்போ இது மட்டும் கழிச்சு என்ன வரும், 12, 14, 26, 26, 8, 34. அப்போ ஆன்சர் என்ன, 60. இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர் வந்துருச்சா. இது ஒன்று கண்டுபிடிக்கணும். 58 மைனஸ் இப்போ இது மட்டும் வருமா, 14, 14, 8, 14, 14, 28, 28, 8, 36. ஆன்சர் என்ன வரும், கழிச்சா 22. இப்போ தனித்தனியாக படித்தவங்க மட்டும் எத்தனை பேர் சொல்லி கேட்குறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா. இங்கே எத்தனை பேர், 24, 60, 22. இப்போ இது 3 கூட்டினா எவ்வளோ வரும், 106 வருமா. 60 + 24 + 22. இது 3 கூட்டினாலும் 106 பேர். 106 பேர் வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிருக்காங்க. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு காண்க.
இரண்டு நாணயம்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாணயத்தில் வந்து ஹெட்டு டெய்ல் இருக்கும். 2 நாணயம்னா 2 ஹெட்டு 2 டெய்ல் வருமா? அப்போ ஹெட்டு வரலாம், ஹெட்டு டெய்லும் வரலாம், டெய்ல் வரலாம், இல்லை டெய்லு ஹெட்டு வரலாம். 4 வாய்ப்பு இருக்கா? டோட்டல் எவ்வளோ? 4. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டுத்துல வெவ்வேறு முகங்கள் கிடைக்க. வெவ்வேறு முகம்னா இதுவும் வருமா? அப்போ 2. இது அடித்தா 1 2 2 4 1/2 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் MA, T மற்றும் H என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுங்கிறாங்க, ஏ லீடர், அதாவது கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை? இப்போ லீடர் 4 பேர் இருக்காங்க, 4 பேரில் லீடர் யாருன்னா ஒருத்தர் தான் வரணும். அப்போ 4 பேருக்குமே வாய்ப்பு இருக்குமா? இவங்க வரலாம், இல்லைன்னா இவங்களும் வரலாம், இவங்க இல்லைன்னா இவங்க வரலாம், இவங்க இல்லைன்னா இவங்களும். 4 வாய்ப்பு இருக்குமா? 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ லீடர் அண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர், அதாவது கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை? இப்போ ஒரு லீடர்னா 4 வாய்ப்பு இருக்கா? MATH. இப்போ இவங்க லீடராக வந்துட்டாங்க, அப்போ மீதி 3 பேர் தானே இருப்பாங்க. இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் உப தலைவர், அதாவது அசிஸ்டன்ட் லீடருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 = 12. 4, 12 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள். எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள்? 30 பேர் வந்து 15 நாளில் அதை ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. அதே 20 பேர் வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 30 × 15/20. இது அடித்தா 0 கேன்சல் ஆகிருமா? இது அடித்தா 7.5ன்னு வருமா? 7.5 3 பெருக்கணும் என்ன வரும்? 22.5 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 60 பேர் ஒரு மூட்டை பருத்தியை 7 நாட்களில் சுற்ற முடியும். அதே வேலையை 42 பேர் எத்தனை நாட்களில் சுற்ற முடியும்? 60 பேர் 7 நாளில் சுற்றுறாங்க, 42 பேர் எத்தனை நாள் சுற்றுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 60 × 7/42. இது அடித்து என்ன வரும்? 6 42. இது அடித்தா 5 60 ஆப்ஷன் ஏ 10. நெக்ஸ்ட்டு, எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ரூ. 3100 வழங்கப்படும் எனில் அவர்களுக்கு தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க. இந்த கொஸ்டின் வந்து முன்னாடி வீடியோவில் பார்த்து இருந்தாலும் ஒன்ஸ் பார்க்கலாம். எக்ஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 4, ஒய் வந்து 6, Z வந்து 10. இது வந்து ரேஷியோ கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாமா? X/Y/Zன்னு சொல்லி. இப்போ ரேஷியோவுக்கு எழுதுனோம்னா எக்ஸ் வேணும்னா எக்ஸ் விட்டுருணும், மற்ற ரெண்டையும் பெருக்கிக்கலாமா? 6 10 60. ஒய் வேணும்னா ஒய்யை விட்டுலாம், மற்ற ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும்? 40 40 40. Z வேணும்னா Z விட்டு மற்ற ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும்? 24 வருமா? இது பொதுவாக என்ன 4ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 5 நாங்க 60, 5 நாங்க 40, 6 நாங்க 24. இப்போ 15x + 10x + 6x = எவ்வளோ கொடுத்தாங்க? 3100 கொடுத்துருக்காங்களா? இது 3ஐயும் கூட்டலாமா? கூட்டினா என்ன வரும்? 15 10 25 25 6 31x = 3100. இது 31 கேன்சல் ஆனால் 1 வருமா? அப்போ எக்ஸ் எவ்வளோ? 100 கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ அவங்க 3 பேரோட தனித்தனியாக பிரித்து வர பங்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 15 × 100 எவ்வளோ வரும்? 1500. 10 × 100 = 1000. 6 × 100 600 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உருளையின் கன அளவு 448 பை கன சென்டிமீட்டர், அதன் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைப்பரப்பு காண்க. இப்போ உருளையோட கன அளவு கொடுத்துட்டாங்க, எவ்வளோன்னா 448 பைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? இப்போ கன அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சல. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr² h. h எவ்வளோ கொடுத்துருக்காங்க? உயரம் 7 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
இப்போ 448 பை ஈக்குவல் டு பை அப்படி வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. ஹச் வந்து எவ்வளோ 7. பை இந்த பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த 7 இந்த பக்கம் வந்து டிவைடில் ஆயிருமா, 7 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது அடித்து என்ன வரும், 64 வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் 64னா இது ஸ்கொயர் ரூட் எடுத்து 64 ஸ்கொயர் ரூட் எடுத்து எவ்வளோ வரும், 8ன்னு சொல்லி வருமா. இப்போ ஆர் எவ்வளோ 8ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க, உருளையின் வடைப்பரப்பு கேட்குறாங்க. அப்போ வடைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா 2π RH சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர் பையில் இருக்குது, அதனால் பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் என்ன கண்டுபிடிச்சோம், 8ன்னு கண்டுபிடிச்சோமா. ஹைட் எவ்வளோ 7. இது பெருக்கினா என்ன வரும், 112 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு காண்க. இப்போ ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 2 மீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடிப்பரப்பு, அதாவது அடிப்பரப்பு ஒரு உருளை இருக்குதுன்னா அதோட அடிப்பரப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 250 சதுர மீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்களா. இது ஒரு கன அளவு கேட்குறாங்க. கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா. இப்போ அடிப்பரப்புனவே இது ஃபுல்லாக வந்துடுமா. அப்போ எவ்வளோ, பை ஆர் ஸ்கொயர் எவ்வளோ 250 இன்ட்டு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2. 2 பேருக்குன்னா 500 மீட்டர் க்யூப். ஏன்னா நம்மக்கிட்ட கன அளவு தானே கேட்குறாங்க, அதனால் மீட்டர் க்யூப். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு. ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் என்ன. ஒரு மரத்தோட ப்ரெசண்ட்டோட உயரம் தான் 847. அதே 10% வளருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எப்படி கூட்டு வடி ஃபார்முலா வச்சு போடலாமா. A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ ப்ரெசன்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 847ன்னு சொல்லிட்டாங்க. இது ஏன்னு சொல்லி வச்சுக்கலாமா. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ 847 ஈக்குவல் டு P அப்படி வச்சுக்கலாம். 1 + எத்தனை பர்சன்டேஜ் வளருது 10% பை 100. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேட்குறாங்க. இந்த அடித்தாக்க 847 ஈக்குவல் டு P இன்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஒரு 10 10 1 11 பை 10 11 பை 10. இப்போ இது இந்த பக்கம் வந்தோம் பெருக்கல் ஆயிருமா. 847 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பை 11 இன்ட்டு 11. இது அடித்தா என்ன வரும், 77 வருமா. இது அடித்து 7 11 77. இது பெருக்கினா என்ன வரும், 100 இன்ட்டு 7 700 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு. ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதே போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் காண்க. ஒரு அசல் சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்த அசல் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ என்னன்னு தெரியாது, அப்போ நம்ம 100 ரூபான்னு வச்சுக்கலாமா. நம்மளாம் எடுத்துக்கலாம். அவங்க என்னென்னு சொல்லி கொடுக்கலாம், நம்மளே எடுத்துக்கலாம். எத்தனை வருஷம், 2 வருஷம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே போன்று எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னால் 1.69 மடங்கு ஆகிறது. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. இப்போ 1.69 மடங்குனா இப்போ 100லேருந்து தானே அந்த மடங்கு அதிகரிச்சிருக்கோம். அப்போ 100 இன்ட்டு 1.69 ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 169 சொல்லி வருமா. இப்போ ப்ரெசண்ட் எவ்வளோ மடங்காகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது பிரின்சிபல்னு இது மொத்த தொகை எதுன்னு இருக்கணும். அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா. A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ A எவ்வளோ 169, பிரின்சிபல் எவ்வளோ 100, 1 + இப்போ R தான் நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம், 2 வருஷம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது எப்படி எழுதுறான்னா, இந்த 169 இந்த பக்கம் இருக்க 100 இங்கே வந்தால் டிவைடில் வந்துடுமா. இது அப்படியே வச்சுக்கலாம். 1 + இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா. 100 + 6/100 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை வந்து 13 669 10 10 100 எழுதலாமா. அப்போ 13/10 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. 100 + 6/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ
இப்போ ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா இப்போ இது மட்டும் இருக்குமா? இப்போ இந்த 0 0 கேன்சல் ஆயிருமா? இப்போ இந்த 10 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் ஆகுமா? என்ன வரும்? 130 ஈக்குவல் டு 100 + 6 இது மட்டும் நிற்குமா? இப்போ 130 - 100 ஈக்குவல் டு 6. அப்போ 6 ஈக்குவல் டு எவ்வளோ? 30%. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 16,800 தொகைக்கு ஆண்டிற்கு 6 1/4% வட்டி வீதம் 9 மாதங்களுக்கான தனி வட்டி யாது? அவங்க என்ன பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 16,800ன்னு சொல்லி. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 6 24 24 1 25/4 n ஈக்குவல் டு 9 மந்த்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மந்த்துன்னா கீழே ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம் அப்படி சொல்லி போட்டால் என்ன வரும்? 3 9 4 12. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? SI ஈக்குவல் டு PNR/100. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 16,800. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3/4 இருக்கா? 3 மேலேயே வச்சுக்கலாமா? 4 வந்து கீழே போட்டுக்கலாம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25/4 25/4 PNR/100ன்னு சொல்லி போடுவோமா? இது அடிச்சு என்ன வரும்? இது போயிருமா? இது 4ஆல் அடித்தா 4 16 2 8ன்னு வருமா? இது இதெல்லாம் பெருக்கி 42 × 3 × 25/4 இது ஃபுல்லாக பெருக்கி வகுத்தோம்னா ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 787.50. நெக்ஸ்ட் எத்தனை ஆண்டுகளில் ரூ 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூ 6,720 உயரும்? இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நமக்கு தெரியாது, என்ன தான் நமக்கு தெரியாது. மொத்த தொகை எவ்வளோ? பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,600. அதே அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,720 ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கான எத்தனை வருஷம் சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 6,720 - 5,600 கழிச்சு எவ்வளோ வரும்? 6,120ன்னு சொல்லி வருமா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம. அப்போ SI ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,120. பிரின்சிபல் எவ்வளோ? 5,600. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100. இதை அடித்தாக்கா போயிருமா? இதை அடித்தா என்ன வரும்? 2 56 112 இந்த 0 அப்படியே வருமா? இதை அடித்தா 12 20 3 2 6. இப்போ n அப்படியே வச்சுக்கலாம். இந்த 10 இந்த 3 இங்கே வந்தால் டிவைடில் ஆகுமா? /3. இந்த வகுத்த என்ன வரும்னா 3 1/3ன்னு சொல்லி வரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1,400 நபர்கள் டேஸ் முறை பயணம் செய்யலாம். 280 பேர் 2 முறை பயணம் செய்கிறாங்க. அதே 1,400 பேர் எத்தனை முறை பயணம் செய்யலாம்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி போடலான்னா 280 பேர் 2 முறை செய்கிறாங்க, 1,400 பேர் எத்தனை முறைன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இது 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே அடித்தா 14 2 28. இது அடித்தா ஒரு 14 14 0 அப்படியே வரும். எக்ஸ் எவ்வளோ? 10. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 144 வாத்து இருக்குது, 28 நாளைக்கு தேவையான உணவு இருக்குது. அதே 32 வாத்து விற்றுடுறாங்க. அப்போ 144ல் 32 வாத்து விற்றுட்டு என்ன வரும்? 112. 112 வாத்துக்கு எத்தனை நாளைக்கு உணவு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 144 × 28/122. இதை அடித்து போட்டோம்னு ஆன்சர் என்ன வரணும்? 36. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் x³ + 1, x² - 1, x + 1 ஹோல் ஸ்கொயரின் மீபோமாவின் மதிப்பு, அதாவது எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து x³ + 1 இது வந்து எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம்னா
ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இது எழுதுனா என்ன வரும்னா ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படின்னு சொல்லி வரும். இது போட்டோம்னா எப்படி எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா? இது எதுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன வரும்? ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் 1 மைனஸ் ஏபிக்கு வந்து என்ன எக்ஸ்ன்னு சொல்லி வருமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதுலான்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். இப்போ இது எல்சிஎம் எடுக்கலாமா? இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸு இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இன்னொன்று என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கா? இது எல்சிஎம் எடுத்து என்னாகும்? எக்ஸ் ப்ளஸ் 1 எடுக்கலாமா பொதுவாக? அப்போ இது அப்படியே வருமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 போயிட்டுனா இந்த எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இங்கே வந்து ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குமா? இப்போ இன்னொன்று எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 சொல்லி வருமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இருக்குமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 போயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துட்டுனா 1 வந்துடுமா? இப்போ இது எப்படி எழுதலான்னா 2 இருக்கா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் இது வருமா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இரு எண்களின் மீபோவா HCF 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீபோமா அதாவது எல்சிஎமாக இருக்க முடியாது? HCF வந்து 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எது வந்து எல்சிஎம்மாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா 8 இப்போ 24 8ஆல் வகுத்தா என்ன வரும்? 3 8 24ன்னு சொல்லி வரும். அதே 48 வகுத்தா 6 8 48ன்னு வருமா? 56னா 7 8 56ன்னு வரும். அப்போ இது மட்டும் தான் வகுக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் மீப்பெரு பொது வகு எண் அதாவது மீபோவா HCF என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 16 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் 24 எக்ஸ் ஒய் கியூப் Z 16 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் 24 எக்ஸ் ஒய் கியூப் Z ரெண்டாவது போடலாமா? 8 16 இப்போ இதுலேயும் எக்ஸ் இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்கா? பொதுவாக ஒரு எக்ஸையும் ஒரு எக்ஸ் எடுக்க முடியும். ஒரு எக்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கா? ஒய் கியூப் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் வெளியே வருமா? இப்போ மீதிங்க என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் இருக்கும். 12 24 எக்ஸ் போயிடுச்சு ஒய் மட்டும் இருக்குமா? Z இது ரெண்டாவது அடிச்சுமே என்ன வரும்? 4 2 8 எக்ஸ் அப்படியே வரும். 6 12 YZ இதை போட்டோம்னா என்ன வரும்? 2 4 3 6 Z அப்படி வருமா? இப்போ HCFனா பொதுவாக வகுப்பட்டால் மட்டும்தான் HCF இருக்குன்னு எடுக்கக்கூடாது. அப்போ இது மட்டும் வருமா? 2 4 4 2 8 அப்போ ஆன்சர் என்ன? 8 ஒய் ஸ்கொயர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 396 504 636 மீபோவா காண்க. அதாவது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 396 504 636 இப்போ இது ரெண்டாலே போடலாமா? 1 2 9 2 18 8 2 16 இது அடித்தா 2 4 5 2 10 2 4 3 6 1 2 8 16 வருமா? இங்கே போட்டால் 9 2 18 மீதி 1 9 2 18 1 2 2 4 6 12 வருமா? இப்போ 1 2 5 10 9 2 18
இது 3 அடிக்கலாமா? 3 9 3 9 4 12 2 6 5 5 3 9ன்னு சொல்லி வருமா? இப்போ HCF தான் கேட்குறாங்க. அப்போ இது 3 தான். 2 4 4 12. ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. என்ன சொல்கிறாங்க, ஒரு துணி சலவை செய்யும்போது 0.5% வந்து சுருங்குது, அது பின்னத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ்னாவே நம்ம 100ன்னு போட்டு எழுதுவோமா? 0.5/100. இப்போ இதை வந்து பாயிண்டில் இருக்குது, ஒரு முழு எண்ணை மொத்தம் என்ன பண்ணுவோம், எங்கேயும் 10ஆல் இங்கேயும் 10ஆல் பெருக்கலாமா? 10ஆல் பெருக்குனா 5ன்னு வந்துடும், இங்கே 1000 வருமா? இது அடித்து என்ன வரும், 4 5 5 25 100, அப்போ 200. 1/20 200. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதிப்பு காண்க. √27 + √12 இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எப்படி எழுதலாம்னா, 27னா 3ஓட க்யூப் தானே அது. அப்போ 27க்கு ரூட் எடுத்தால் 3ன்னு வருமா? ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்னா 4 12 3 ப்ளஸ் 4க்கு எடுத்து என்ன வரும், 2ன்னு சொல்லி வருமா? அப்போ √3 அப்படியே இருக்கும். இப்போ 3 + 2 எவ்வளோ வரும், 5 √3. ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.